56வது ஜிஎஸ்டி அந்த மீட்டிங் வந்து நடந்தது. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னு கூட சொல்லிடுறாங்க. முதல்ல இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லைன்னு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் போய் கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம. சரி, ஆமா, மெயினா என்னன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க போல தெரியுது. அப்படியா? ஆமா, நிதி மட்டும் தான் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் கொடுப்போன்றாங்க. பென்சில், எரேசர், புத்தகங்கள், அப்புறம் அந்த மேப்பு, சார்ட்டு, கிரையான்ஸ், இது எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. இனிமே எல்லாம் கலர் அடிச்சு விளையாடலாம் ஜாலியா. வாழ்க்கை வண்ணமயமா இருக்கும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஓகே, படிப்புக்கு சம்பந்தமான பொருட்கள் ஜிஎஸ்டி நல்ல விஷயம் தான். ஆமா, அதே மாதிரி இன்சூரன்ஸ், இதுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி? ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே எமர்ஜென்சி காலத்துல மக்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். அது மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாரும் போற ஒரு விஷயம். அதுக்கு ஜிஎஸ்டி ஒன்றுன்ட்டு ஆரம்பத்துல இருந்தே கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க பல பேர். இப்ப அதுக்கும் ஜிஎஸ்டி இல்லைன்னு இருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். இது நிதின் கட்கரிக்கு கிடைத்த 2வது வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே எத்தனால் நாள் அவர் மகன்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவர் சொன்னதுனால ஆயுள் காப்பீடு இது எதுக்குமே வரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர்லாம் எழுதினாரு நிர்மலா சீதாராமனுக்கு. லெட்டர் எழுதி 6-7 மாசம் ஆகுது, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உயிர் காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு இருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சில மருந்துகள்லாம் 16 கோடிலாம் கூட இருந்தது, அது டாக்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இப்போ உயிர்காக்கும் மருந்துகள் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இல்லைங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆமா, அதே மாதிரி 40% என்னங்கிறது வந்து பார்த்துடலாம். 40% பார்க்குறப்ப மோஸ்ட்லி வந்து சூப்பர் லக்ஸுரி ஐட்டம்ஸாக இருக்கு. அப்புறம் பார்க்குறப்ப உடம்புக்கு கேடு விளைவிக்கிற பொருட்கள்லாம் வந்து இருக்கு. அந்த பான் மசாலா, சிகரெட்டு, குட்கா, ஜார்தா, குளிர்பானங்கள், சோடா, இது எல்லாமே 40% டாக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இந்த பான் மசாலா, ஜார்தா இதெல்லாம் வட இந்திய மாநிலங்கள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திடுமா? அதுக்கு தான் இன்னொரு விஷயம் கொண்டு வந்துருக்காங்களே ஜிஎஸ்டி இல்லாத பொருட்கள்ல. என்னது? சப்பாத்தி, புரோட்டா, பன்னீர். ஓ, சப்பாத்தி 3 வேளையும் அதான் சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது கொண்டு வந்த ஜிஎஸ்டி ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு குறைச்சிட்டாங்க போல. குறைக்கல, இல்ல ஜிஎஸ்டி கிடையாது. சப்பாத்தி, புரோட்டாலாம் இனிமேட்டு நம்ம சாப்பிட்டா. பரோட்டா இதுக்கு தமிழ்நாடு கேரளா எலெக்ஷன் அதனாலயா? ஓகே, கொத்து புரோட்டா இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் புரோட்டாக்கு வந்து இல்லை. சரி, இதெல்லாம் 18% வந்து பார்க்கலாம். இந்த ஏசி, டிவி, சிமெண்ட்டு, இந்த மோட்டார் வாங்கின பாகங்கள், ரெஃப்ரிஜிரேட்டர், இதெல்லாம் வந்து 18%. அதே மாதிரி வெண்ணெய், பால் பொருட்கள், குழந்தைகளுக்கான நாப்கின், தையல் உபகரணங்கள், இதெல்லாம் 5%. விவசாயிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உரங்களா இருக்கட்டும், உரங்களுக்கான மூலப்பொருட்களா இருக்கட்டும், டிராக்டர், அப்புறம் வந்து மருத்துவ உபகரணங்கள், மூக்கு கண்ணாடி, ஷாம்பு, சோப்பு, சீப்பு, இதெல்லாமே 5%ல வருது. ஓகே, இதெல்லாம் வருது. கிரீம் பன்னுக்கு அதுக்கெல்லாம் வந்து என்ன, அது ஒரு விவாதமாக போச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்கிறது. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமெரிக்க வரி விதிப்புனாலலாம் இதை பண்ணலை, இதை நாங்கள் பல மாதமாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.